ஓம் தென்னாடோரே சிவனே போற்றி. எல்லாருக்கும் இரவா போற்றி. நமச்சிவாயா. உன்னுடைய சிவாய நமக தான். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் கொட்டையை மாட்டிட்டு இருக்குது, உத்தரவாசி கொட்டையை மாட்டிட்டு இருக்குதுன்னு சொல்லி எத்தனையோ இன்னைக்கு கேவலமா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. சிரிக்கிறவனுக்கு இன்னைக்கு அவன் பங்கத்துக்கு ஆளாக போறான். எத்தனையோ உன்னை கேவலமும் படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீ சிவனுடைய பெற்ற பிள்ளையா இருக்கணும். நீ யாரோட பிள்ளை? சிவனோட பிள்ளை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நாமளும் ஒரு ஜீவ சமாதி அடையணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளா இன்னைக்கு நீ இருக்கணும். உண்டுன்னா உண்டுன்னு. நீ சிவ வம்சம், நானும் அக்னி வம்சம். நீ என்ன உண்டுன்னா உண்டுன்னு, இல்லைன்னா டே கருப்பா பொய் சொல்றடான்னு இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு குழந்தை ஒண்ணு இல்லையே, தவறி இருக்கணுமே. உன்னோட கட்டுமணியில ஒரு குழந்தை ஒண்ணு தவறி இருக்கணுமே. யாருக்கு நான் சொல்றது? இந்த அம்மா குடும்பத்துக்கு சேர்ந்துங்களா நீங்க? அதான் கட்டுமணியில இன்னைக்கு ஒரு குழந்தை ஒண்ணு இறந்துருக்குங்களா? அதுக்கு என்ன ஆகுது? அதுவும் இந்த அம்மாவுக்கு என்ன ஆகுது? அதுக்கும் குழந்தை தானே ஆகுது. அதுதான் சொல்றேன். புரியுதா இல்லையா தாயே? நீ பெத்த குழந்தை உனக்கு தான் சொந்தமா, இதுக்கு அம்மா தாய் ஆகலையா? அதை தான் நான் சொல்றேன். புரியலையாங்கிறீங்களே. இருந்தாலும் கருப்பசாமி அதை எங்கேயும் போல. இந்த தாயார் ரூபத்தில் இருக்குது. சொல்லுமே, என்ன உட்காந்து தியானம் பண்றல உத்தரவு வருமே, சொல்ல வேண்டியதானே. அதையா மறைக்கிற? ஓம் சிவாய எதுனாலும் நம்ம உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சிருக்கணும். அது போற்றி போற்றி போயிடும் நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னுடைய குடும்பத்தாருக்கிட்ட சொல்லலாம், வெளியாளுகிட்ட எதையும் சொல்லக்கூடாது. உன்னுடைய சொப்பனத்தை சம்மந்தப்பட்டது. அதனால மாளிகை கருப்பசாமி உத்தரவிட்டு நீ இன்னைக்கு சிவன் அடியார இருக்கிறீங்க. அதனால கருப்பசாமி இன்னைக்கு என்னையும் பார்க்கணும், இந்த ஆலயம் எப்படி இருக்குதோ தெரியல அப்படின்னு 2 பேர்த்த கேட்டுதான் இங்க நீ வந்திருக்கீங்க. எத்தனை பேர்த்த கேட்டீங்க? 2 பேர்த்த கேட்டு வந்தீங்க. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு இங்க வந்த உடனே நீ பிரமிச்சு போயிருக்கணும். இந்த இடத்துல ஒரு அமானுஷம் மாதிரி ஒரு சக்தி இருக்குது. உண்டா இல்லையா? உண்டுன்னா உண்டுன்னு, இல்லைன்னா இல்லைன்னு ஒரு அமானுஷ சக்தி இருக்குது. அதனால கருப்பசாமி இன்னைக்கு அப்படியே என்ன அறியாத நான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னொரு 6 வருஷம் ஆகும் பூர்த்தி அடைய. இந்த தியானத்தை இது பூர்த்தி அடைய இன்னும் 6 வருஷம் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு உத்தராசி கோட்டை போட்டு நீ மாலையை தியானம் பண்ணிருந்தாலும் இன்னைக்கு ஒரு கொட்டை கோட்டை இருக்காது. மாலை போட்டிருந்தாலும் உன்னுடைய உஷ்ணம் உடம்புக்கு ஜாஸ்தி உஷ்ணம் ஆயிரும். அளவுக்கு மீறி சக்தி ஏறிக்கிட்டு இருக்குது. சொல்றது புரியுதா இல்லையா? அதனால கருப்பசாமி உனக்கு நல் வழியை காட்டுறேன், நல்ல வரத்தை சொல்றேன். அதே மாதிரி கருப்பசாமி நீ யாரும் உன்னை ஏத்தாங்களா அவங்களுக்கு நிரந்தரமா இருக்க சரித்திரமே கேட்டுதான் போவாங்க. அந்த மாதிரி இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு வலியுறுத்தி கொடுத்துறேன். அதே மாதிரி இன்னைக்கு தொழில் சம்பந்தப்பட்டது பார்த்தா கொஞ்சம் இருக்காது. தொழிலே இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு தொழிலை அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்துறேன் என்ன பண்ணுவேன்? எத்தனை இடம் இருக்குல்ல? அதையும் ஆரம்பிப்பாங்க. விளக்கத்தை சொல்லியா? சரி சரி. அதே மாதிரி கருப்பசாமி வரவுக்கும் செலவுக்கும் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்குதுங்க. 1 ரூபா மிச்சம் ஆகல, கரெக்டா போயிட்டு இருக்கு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா தொழில் அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்துட்டா எனக்கு எத்தனை மாலை வாங்கி போடுவா?
11 மாலை இந்த மாதிரி 11 மாலை வாங்கி போட்டுறியா? சத்தியம் பண்ணு. அதே மாதிரி மாளிகை பாரு கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னொரு 99 நாள்ல அமைச்சு கொடுத்தாங்க. இது சத்தியம். சிவாய நமக. கீழே போட மாட்டாங்க. சிவாய நமக. சிவாய நமக. ஓம் சிவாய. சிவாய நமக. ஆடுறா தாண்டவம் ஆடுறா 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 உன் இஷ்டம் போல ஆடுறா. உனக்கு மனசு நம்ம திருப்தியா இருக்கிற அந்த இடம் ஆடுறா. ஓம் நமச்சிவாய. நில்டா. விளக்கத்தை சொல்லியா? சரி சரி. இதுல கசாப்பு கடை போறது யாருப்பா? கொஞ்சம் உடல் நல சரியில்லைன்னு கேட்க வந்திருக்கணும். யாருக்கு உடல் நல சரியில்லை தோட்டுக்கோங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயா. முன்னாள் நின்று தாயா. முன்னால தள்ளி நில்ல. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே. உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழில் ஆரஞ்சேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு எத்தனையோ வருமானமும் வலியுறுத்தோம். எத்தனையோ பணம் காசு இருந்துச்சு. இன்னைக்கு எதுவுமே நிலைநிறுத்த முடியல. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கசாப் தொழில் பண்ணணும். அதே மாதிரி கருப்பசாமி இந்த ஒரு 3-4 மாசமா சரியான தொழில் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி கருப்பசாமி கட்டுமனையிலையும் என்னுடைய கணவனாலையும் முடியல. இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் சேர்ந்து குடிப்பழகத்துக்கு ஆளாக்கிட்டாரு. இருந்தாலும் கருப்பசாமி இப்ப காமால சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கணுமே. காமால சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி விளக்கத்தை சொல்லியா? சரி சரி. அதே மாதிரி கருப்பசாமி பக்கமா ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்டது வந்திருக்கணுமே. வந்துருச்சு. இப்பயும் கொஞ்சம் முடியாத கண்டிஷன்ல இருக்குது. கொஞ்சம் கரெக்டா இருந்தது சொல்லு. டைமு சரியில்லை. அதனால கருப்பசாமி கொஞ்சம்லாம் உயிர் சேதம் ஆகிற சூழ்நிலை இருக்குது. பையனுக்கும் இன்னைக்கு 7.5 சனி நடக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வலியுறுத்தி கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னும் ஒரு 5 வருஷம் குடிக்கிறதுக்கு இல்லாத வலியுறுத்தி கொடுத்துறேன். வலியுறுத்தி கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுவேன்? ஆளுக்காரா பவுன் எடுத்துக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு. கடா ஒன்று வெட்டி பண்ணி சொல்ல கசா போட ஒரு கடா வெட்டி பண்ணி சொல்ல அவங்களுக்கு அது மனசு வராது. எத்தனை கடா வெட்டுவேன்? எவ்வளவு முடியும் சொல்லுமா. ஒரு கடாயை வெட்டி அன்னதானம் பண்ண. ஒரு கடாயை வாங்கி அன்னதானம் பண்ணாரு. தொழிலத்தை கொடுத்துட்றேன். நல்ல தொழிலை கொடுத்துறேன். நல்ல புத்தியை கொடுத்துறேன். நல்லா சாப்பிட வச்சிடறேன். கொஞ்சோண்டு சாப்பிட்டானாவே வாந்தி வந்துடும். அதனால இந்த மாளிகை பாரு கருப்பசாமி உத்தரவிட்டு துத்துளி பண்ணி கொடுத்துட்றேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு மல்லிகை யாரு இறந்து போனது பக்கத்துல மல்லிகைங்கிறீங்க. உனக்கு காத்து சோட்டு இருக்குது. அப்பப்போ ஆட்டம் வேற போடுவியாட்டு இருக்குது. இருக்குதாப்பா. அதுக்கு ஒரு 23 வருஷத்துக்கு முன்னையும் பிடிச்சிருக்குது. 23 வருஷத்துக்கு முன்ன பிடிச்சிருக்குது. பிடிச்சியும் அது இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் குடும்பத்தோட தானும் ஆட்டம் வரும். சாமி வர்ற மாதிரி வரும். அதனால அது சாமின்னு தான் இருக்கிறாங்க. காத்து சாட்டு தான். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பிள்ளைங்கிட்டே நீ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கணும். சண்டை சச்சரவு பண்ணிட்டு இருக்கணும். என்னடா உண்மையா இல்லையாடா? நீ அதை சொல்லுது இல்ல கரெக்டா தானே? ஆமான்னு தான் சொல்லுது. நீ என்ன வச்சுங்கிற? நான் உண்மைன்னா இல்லைன்னா பொய்ன்னு சொல்ல. நீ உன் ஊரை சொன்னியா? உன் பேரை சொன்னியா? நீ கசாப்பு கடை போட்டதுக்கு சொன்னியா? பிள்ளைங்கிட்ட சண்டை போட்டதுக்கு சொன்னியா? கரெக்டா சொன்னா இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன்.
நீ என்னை சோதிக்கலாம், நான் சொல்லி போவேன். நான் இருக்கிறதுலயே 125% தான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன். 100% சொன்னா நீ யாரும் உட்கார மாட்டாங்க. அதனால நான் குறைச்சிக்கிட்டேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு சுத்தலி பண்ணி கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வலுவத்து கொடுத்து இந்த மாளிகை பாரு கருப்பசாமி தொழிலை நல்லபடியா அமைச்சு கொடுத்துறேன். தொழிலை அமைச்சு கொடுத்துறேன். அவன் 10 ரூபாய் சேர்ந்தாவே அவன் ரவுண்டு கட்டிக்கிறான். அதனால அவனுங்களை நான் வெளுத்து போடுறேன். இன்னும் சேராத அளவுக்கு வலுவத்து கொடுத்து சிறப்பா மாளிகை பாரு கருப்பசாமி காப்பாத்திருந்தாய். இந்த உன் மனைக்கு ஒன்று வச்சுக்க, உன் கடைக்கு ஒன்று வச்சுக்க. இந்த கண்ணி உள்ளுக்கு வச்சுக்க.